நான் டிடி பேசுறேண்ணா. சார் வணக்கம் சார். ஒன்றும் நம்மளுக்கு என்ன பட்டா மாதிரி பண்ணலையா ஒன்றும்? ஆமாங்க சார், பட்டா டிரான்ஸ்ஃபர் கொடுத்து சார் 68 நாள் ஆகுதுங்க சார். லேண்ட் சர்வே பண்ண கொடுத்து சொல்லி பணம் கட்டி 68 நாள் ஆகுது. இப்போ சர்வே பண்ண சொல்லி கொடுக்குறோம். இப்போ பட்டா மாதிரி கேட்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதில் உங்க யார் பேர் நினைக்கிறாரு? அவங்க அம்மா பேரா? அம்மா இறங்க அதுல வந்து என்னோட நேம், என் தம்பியோட நேம். இல்ல உங்க நேம் மட்டும் தனியா வராது இல்லைங்களா? தனியா இல்லைங்க சார், தனியா கேட்கல. நானு என்னோட நேமும் அம்மா நேமும் கேட்கறேன் சார். அதுல பத்திரத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் கேட்கறேன் சார். ஆமா, உங்க நேமும் அம்மா நேமும். ஆமா, தம்பி பேர் எடுத்துருவாங்க. ஆமாங்க சார், ஆமாங்க சார், தம்பி நேமே எடுத்துடணும் சார். சரி சரி. என்னோட நேமும் அம்மா நேமும் வரணுங்க சார். உறவு முறை தவறா இருக்குங்க சார். அதுல ராஜாமணி மகன் முத்துன்னு வந்துருங்க சார். அது உறவு முறை மாத்திருங்க சார். உறவு முறை தவறா இருக்குங்க சார் பழைய சிட்டாவுல. சரி சரி. ராஜாமணி மகன் வேடியப்பன் சார், ராஜாமணி மனைவி முத்து. பேர் மாறிங்களா? ஆமாங்க சார், நேம் மாறி இருக்கும் சார். உறவு முறை நீங்க நேர்ல பாத்துருக்கீங்களா? என்னங்க சார்? நேர்ல என்ன பாத்துருக்கீங்களா சார்? இல்லைங்க சார், நான் தருமபுரியில இருக்கேன் சார். ஒண்ணும் இல்ல, நீங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணிட்டு வரணுங்களா சார்? ஏன் சார் அப்ளை பண்ணது என்ன சார் பண்ணீங்க? புரியல. அப்ளை பண்ணணும் சார், ஏற்கனவே பண்ணிருக்கீங்களா சார்? அப்ளை 29/4/2025 அப்ளை பண்ணிருக்கேன் சார். இல்ல 29/2020 அப்ளை பண்ணீங்க. உங்க பேர் மட்டும் உங்க அம்மா பேரும் உங்க பேர் வருங்க. சரிங்க சார். உங்க பிரதர் பேர் எடுக்கிறதுக்கான ஆவணத்தை நீங்க சரியா சமர்ப்பிக்கலாம். அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எல்லா ஆவணமே கொடுத்துருக்குங்க சார். அதுல வந்து நீங்க இப்ப எந்த இருங்க சார், அதுல எந்த பழைய சிட்டாவுல எந்த சின்ன சேஞ்சுமே பண்ணலைங்க சார். இல்ல அத சேஞ்ச் எதுவும் பண்ணல. ஆமாங்க சார், எந்த சேஞ்சுமே பண்ணுறதுன்னு சொல்றாங்க. அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நீங்க டாக்குமெண்ட் தராதனால அவங்க அதுக்கு என்ன உயிர் எழுதிருக்காங்களா இல்ல பார்ட்டிஷன் பண்றதுல பாத்தீங்கன்னா உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்ட் வரும்னு சொல்லி எழுதிருக்காங்க. சரிங்க சார். நீங்க தனிப்பட்ட உங்க பேர்ல மட்டும் வரணும்னு கேட்ட மாதிரி சொன்னாங்க. நான் தனிப்பட்ட எல்லாம் கேட்க கிடையாதுங்க சார். ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணிருக்கேன். டாக்குமெண்ட் கேட்டா இருக்கு, பத்திரம் கேட்டா இருக்கு சார். நீங்க ரிஜெக்ட் பண்ணதுக்காக இந்த மாதிரி காரணம் சொல்லாதீங்க சார். இல்ல ஆமா, இல்ல ரிஜெக்ட் பண்ணதுக்காக நான் கேட்கலங்க. நீங்க ரிஜெக்ட் பண்ணதுக்காக காரணத்தை தவறா சொல்றீங்க சார். தப்பு சார், அது தவறுதல் நடந்திருக்குங்க சார். ஆனா வந்து நீங்க ஏதாச்சும் பண்ணணும். அதே மாதிரி தான் லேண்ட் சர்வே பண்ணவங்க கூட அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சர்வே பண்ணி அளந்து காட்டப்பட்டதுன்னு போட்டுருக்காங்க சார். இல்ல சர்வே பண்ணது வேணா அவங்க கிட்ட பேசுறேன். நான் சர்வே அளந்து காட்டப்பட்டதுன்னு சொல்லி மெசேஜ் போட்டு அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். சர்வே அந்த தாசில்தார் ஆபீஸ் தாலுகா ஆபீஸே அளந்து காட்டிங்களா சார்? பாட்டி நான் இருக்கேன் சார். ப்ராப்பரா வந்து கவர்மெண்ட்டுக்கு சலான் கட்டி பணம் கட்டியிருக்கேன். சரி சரி. பக்கத்து காட்ட வந்துட்டு அளந்துட்டு போறாங்க. கேட்டா விஓ சார் கரெக்ட் சார். விஓ சார் நான் அந்த இதுன்னு சொல்லுங்க சார். அவர் வந்து ஜெனினா பண்ணிடுறாருங்க சார். சரி சரி. ஆமா, விஓ சார் ஜெனினா பண்ணிருக்காருங்க சார். ஆமாங்க சார். தயவு செஞ்சு சார் பட்டா மாத்தி கொடுங்க. தயவு செஞ்சு லேண்ட் சர்வே பண்ணி கொடுங்க சார். உண்மையிலேயே நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறேன். தயவு செஞ்சு மாத்தி இல்லங்க வேடியப்பன் சார். சொல்லுங்க சார். நீங்க இப்போ அந்த அப்ளை பண்றதுக்குரிய சார்ஜஸ் நான் கொடுத்துறேன். சரியா? நீங்க வந்துட்டு சரியா அப்ளை தவறா ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லாதீங்க. அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுங்க சார். அவர் பேர் மட்டும் கேட்டாருங்க அப்படின்னு சொன்னாருங்க. இல்ல சார், அந்த மாதிரி நான் போடவே கிடையாதுங்க சார். நீங்க போடலங்க. பட் அவர்கிட்ட கேட்கும்போது அப்படி சொன்னாங்க. சரியா? டாக்குமெண்ட் அப்படிதான் இருக்கு, எல்லாமே இருக்கு. இல்ல ஏதோ ஒன்று ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பட்டா மாத்தி கொடுக்குறோம் நாங்க. சரியா? இன்னும் 2 நாள் உங்களுக்கு பட்டா மாறிடும். சரிங்க சார். பட்டா இல்லைங்க சார், பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இப்ப நான் அப்ளை பண்ணிருக்கேன். மறுபடியும் லேண்ட் சர்வே பண்றதுக்கு அதுக்கு மறுபடியும் நான் சர்வே நம்பர் போட்டேன்னா 1800 அப்படி போட்டு பணம் கட்டி நான் பண்ணுங்களா சார்? எங்க பாருங்க, சொல்லுங்க சார். பணம் கட்ட தேவையில்லைங்க. சரிங்க சார். அது இப்ப நாங்க அவங்கள வந்து அழக சொல்றாங்க. அந்த பெட்டிஷன் கூட நீங்க வந்து நம்ம மத்த பெட்டிஷன் கூட க்ளோஸ் பண்ணலாம். ஆன்லைன்ல பணம் கட்டண பெட்டிஷனே க்ளோஸ் பண்ணி விட்டா என்ன சார் அர்த்தம்? இல்ல அது இப்ப நான் அவங்க கிட்ட சொல்றேன். நான் அந்த சலான் மட்டும் கொடுங்க. சரிங்க சார். அதை வந்து உங்களுக்கு அழக சொல்றேன். சரிங்க சார், ஓகேங்க சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். ரொம்ப ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு நம்ம இப்படி ரொம்ப மன உளைச்சல உண்மையிலே வருவாய்த்துறையில இருக்காங்க சார். நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா ஒவ்வொரு முறையுமே 2 முறை 3 முறை அலைகழிச்சு பண்ற மாதிரி வருதுங்க சார். சரி பாத்துக்கலாம். சரிங்க சார், ஓகேங்க சார். சரி ஓகே. ஓகேங்க சார், நன்றிங்க சார். நன்றிங்க சார்.